Hi friends, இந்த மாசம் AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் உறுதியாகிடுச்சு. AK64 படத்தோட ப்ரொடியூசர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவரோட ட்விட்டர் பேஜோட கவர் பேஜை மாத்திட்டாரு. அந்த போட்டோ நம்ம தல அஜித் சாரோட மங்காத்தா போட்டோவை அகைன் வச்சிருக்காரு. இது மூலமா கண்டிப்பா அப்டேட் கொடுக்க போறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ AK64 படம் நவம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் நவம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆக போற ஷெட்யூல்ல நம்ம தல அஜித் சார் இருக்க மாட்டாரு. தல அஜித் சார் இல்லாத போர்ஷன் தான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் நம்ம தல அஜித் சார் ரேசிங் முடிச்சிட்டு ஜனவரி 1 அதுமா ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணுவாரு. அண்ட் இந்த படத்தை மே 1 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம தல அஜித் சார் பர்த்டே அதுமா இந்த சம்பவம் நிகழ போகுது அப்படின்னு இந்த நியூஸ் கிடைச்சதுல இருந்து நம்ம AK ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அகைன் ஒரு ஃபேன் பை சம்பவமா உருவாகுதான். ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படிப்பட்ட படத்தை எடுக்க போறாரு அப்படின்னு செம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அண்ட் நம்ம தல அஜித் சார் இப்ப ரேசிங்ல இருந்தாலும் AK64 படத்துக்கான வேலைகளை ஆதிக் ரவிச்சந்திரன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி. அண்ட் இந்த படத்துல யார் யார் கேஸ்டிங் இருக்க போறாங்க அப்படின்றது எதிர்பார்க்கறாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நிறைய கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்குது. என்னன்னா இந்த படத்துல மோகன்லால் உறுதியா இருக்காரு. அண்ட் ஸ்ரீலீலா ஃபீமேல் லீட் ரோல் பண்ண போறாங்க. அண்ட் இதை விட மெயினா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் தான். ஆல்ரெடி அனிருத் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாச்சு. அண்ட் படத்தோட வேலைகளும் ஆரம்பிக்கிறதுனால அனிருத் தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.